வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ தான் எங்கள் தோட்டத்துலேருந்து இந்த பரங்கிக்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்தாங்க பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரங்கிக்காயில் நமக்கு நல்ல கண்ணுக்கு வேண்டியது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பரங்கிக்காயை நான் பார்க்கும்போது சமைக்கும் போதெல்லாம் எனக்கு நான் படித்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு ஆசிரியரோட ஞாபகம் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் துறையூருக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ கிருஷ்ணவாள் வித்யாலயா நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்போ எனக்கு 60+ ஆகிடுச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த காலன்ட்டு. அப்போ ஒரு ஆசிரியர் நல்ல கம்பீரமான குரல், நல்ல அவர் தோற்றம், அவரோட நடவடிக்கை எல்லாமே அவரை பார்க்கும்போது நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நல்லா டீச் பண்ணுவார். அவர் சொல்லி கொடுத்த எல்லா கணக்கு, தமிழ் எல்லாமே இன்றைக்கும் மனசில் பதிஞ்சு இருக்குது. அந்தளவுக்கு அவர் நல்லா பேசிக்காக நல்லா பண்ணுவார். பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர் பாட்டு பாடும்போது இந்த பரங்கிக்காய் பாட்டு பாடுவார். அது 2 to 3 அந்த பீரியடில் தான் பாடுவார். பாடும்போது பக்கத்தில் வகுப்பில் தூங்கிட்டு இருக்க குழந்தை கூட எழுந்திரிச்சு, அந்த தெருவில் தூங்கிக்கிட்டு இருக்க அம்மா கூட எழுந்திரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சத்தமாக பாடுவார். பரங்கிக்காயை பறித்து பட்டையெல்லாம் சீவி பொடி பொடியாய் நறுக்கி உப்பு காரம் சேர்த்து எண்ணெய் விட்டு தாளித்து எல்லோருமாய் சாப்பிடுவோம். தின்ன தின்ன ஆசை இன்னும் கேட்டால் பூசை. இந்த மாதிரி பாடுவார். அவர் பாடி முடித்ததுமே நமக்கும் பரங்கிக்காய் சாப்பிடணும் போல் தோணும். முடிச்சுட்டு வரிசையாக குழந்தைங்களாம் செல்லமாக ஒரு குச்சியில் சின்ன அடியை அடிச்சுட்டு வருவார். சும்மா தட்டிக்கிட்டு வருவார். அந்த ஆசிரியர் இந்த பரங்கிக்காய் சமைக்கிறனைக்கெல்லாம் எனக்கு அந்த ஆசிரியர் ஞாபகம் வரும். அந்த பாட்டு வாயில் முணுமுணுக்க தோணும். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் படித்த எல்லாருக்குமே அந்த ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆசிரியர் எல்லாருக்குமே அறிமுகமானவராக தான் இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பரங்கிக்காய் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் இது கேஸ்ட்ரபிள் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம இஞ்சோ அல்லது பெருங்காயமோ சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோம்னா டெய்லி கூட நம்ம இந்த பரங்கிக்காய் 1 கப்பு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.